அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழக முதல்வர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் வாக்குறுதியில் சொன்னது போல விவசாய கடன் ரத்து செய்யப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 14,22,000 விவசாயிகள் இதன் மூலமாக பயனடைகிறாங்க. 50,000 வரைக்கும், அதாவது அந்த வெளியீடுகள் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கப்பட்டிருக்கும். மொத்தம் தமிழகத்தில் விவசாயிகள் 16,96,000 பேர் விவசாயிகள் பயிர்க்கடன் மொத்தமாக இது வரைக்கும் தமிழகத்தில் வாங்கியிருக்காங்க. அதில் 14,22,000 விவசாயிகளுடைய பயிர்க்கடன்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. முதல்வர் அவர்கள் கிட்டத்தட்ட தமிழக வெற்றி கழகம் முதல்வர் அண்ணன் விஜய் அவர்கள் தலைமையிலான அரசு பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 15 நாட்களாக இருக்குது. அதற்குள் அனைத்து மக்கள் நல நடவடிக்கைகள் அனைத்தும் துரிதமாக எடுக்கப்பட்டுள்ளது. இன்று எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் கூறியதைப் போல விவசாய கடன்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதற்கான அறிவிப்பாணைகள் வந்துள்ளது. பெரும்பாலான இடங்களில் எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் மற்றும் விவசாயிகளிடம் இதுக்கு பெரிய ஆதரவு வந்துள்ளது. கண்டிப்பாக அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு ஏதாவது கேள்வி என்ன கேட்கலாம்? பல கட்சியிலிருந்து வெளிவரும் எல்லாருமே இங்கே இணைகிறாங்க. இது தலைமைச் செயலமா இல்லை கட்சி ஆஃபீஸாக விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவங்க இன்னைக்கு 3 எம்எல்ஏ பேசுகிறீங்க. அவங்க சபாநாயகரை பற்றி அவங்களுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்து விட்டு பார்த்துருக்காங்க. ராஜினாமா செய்து விட்டு பார்த்துருக்காங்க. இதே நீங்கள் ரொம்ப பொலிட்டிசைஸ் பண்ணுறீங்கன்னு தெரியல. வேறு ஏதாவது உறுப்பினர்கிட்ட வாங்கியிருக்காங்க. இல்லை, இது சம்மந்தம் விவசாய இந்த பயிர்க்கடன் ரத்து சம்மந்தம் வேறு ஏதாவது கேள்வி இருக்கா? அதான் மொத்தம் 16,96,000 விவசாயிகள் மொத்த பயிர்க்கடன் இருக்குது. அதில் 14,22,000 பேர் பயனடைகிறாங்க. 80% மேலே இருக்கும். இப்போ சதவீதம் பார்க்கல, பட் 14,22,000 பேர் பயனடையும் வகையில் இன்றைக்கி இந்த அறிவிப்புகள் வந்திருக்கு. இதில் மொத்தம் வாங்கின பயிர்க்கடன் 14,96,000. ஸோ அதில் 14,22,000 பேர் பயனடையும் வகையில் இந்த அறிவிப்புகள் வந்திருக்கு. இது பெரிய அளவிலான பெரும்பாலான விவசாயிகள் 80% மேற்பட்ட விவசாயிகள் பயனடையும் வகையில் தான் இந்த அறிவிப்புகள் வந்திருக்கு. இல்லை, அதுக்கான இதுதான் வந்திருக்கு. அதாவது சிறு குறு விவசாயிகள் வந்திருக்கு. 2.5 ஏக்கருக்கு கீழே 2.5 ஏக்கருக்கு கீழே இருக்கிற விவசாயிகள், அதுக்கப்புறம் 5 ஏக்கருக்கு கீழே இருக்கிற விவசாயிகள். ஸோ அந்த மாதிரி பிரிக்கப்பட்டு தான் இது எப்போயுமே பயிர்க்கடன்கள் அப்படி தான் சிறு குறு விவசாயிகளாக தான் கன்சிடர் பண்ணி வரும். ஸோ அந்த மாதிரியான அடிப்படையில் தான் இன்றைக்கி யார் விவசாயிகளுக்கு கடன்களும் அந்த அடிப்படையில் தான் கொடுக்கப்படும். ஸோ அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி கடன்கள் ரத்து செய்யும். எவ்வளோ கூடுதல் செலவாகுது சார் இதன் மூலம் பார்த்திங்கன்னா அந்த அறிவிப்புகளே கொடுக்கப்பட்டிருக்க 2,044 கோடி கூடுதல் செலவினங்கள் அரசுக்கு ஏற்படும். இதன் மூலமாக சுமார் 14,22,000 விவசாயிகள் பயனடைவார்கள். பொதுமக்களால் எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக தமிழகம் முழுவதும் மகளிருக்கான இலவச பேருந்து பயணம், அதே போன்று ஒவ்வொன்றா படிப்படியாக, ஏன்னா நிதி ஆதாரங்களை பார்த்து படிப்படியாக முதல்வர் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். ஒவ்வொரு நாளும் அதற்காகத்தான் நீங்கள் முதல்வர் பார்த்துருப்பீங்க. எந்த முதல்வரும் இல்லாத வகையில் காலையில் சாயந்தரம் வரைக்கும் தலைமைச் செயலகத்திலேருந்து பணியாற்றும் ஒரே முதல்வர் இது வரைக்கும் தலைமைச் செயலகத்தில் இதான் முதல் தடவை பார்க்குறாங்க. மதிய உணவும் இங்கேயே அருந்திவிட்டு இங்கேயே இருக்கிற முதல்வர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அதற்கான பணிகளை தான் செஞ்சுட்டு வர்றாரு. இன்றைக்கி கூட அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கும். முதல்வருடைய முக்கிய குறிக்கோளே பார்த்திங்கன்னா இந்த கோயம்புத்தூர் வழக்குகளையும் துரிதமாக நடத்தப்பட்டு அதிக உச்சபட்ச தண்டனை வாங்கி கொடுக்கும் வகையில் செயல்பட வேண்டும் தான் இன்றைக்கி காலையிலேருந்து எங்கள் எல்லாரையும் அறிவுறுத்தி என்னென்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இதெல்லாம் எக்ஸாம்பிள் வச்சுட்டு தான் செயல்பட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் மக்களுக்கு என்ன ஆக்கப்பூர்வமாக என்ன செய்ய வேண்டுமோ அது எல்லாம் எங்களை முடக்கி விட்டுருக்கோம். அதை நோக்கி தான் நாங்கள் எல்லாம் பயணிச்சுட்டு இருக்கோம். இல்லை, மேகதாது விஷயத்தில் அரசு ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். கண்டிப்பாக அந்த அணை கட்டுவதற்கான எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அதற்கு கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிப்போம். சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் அனைத்துக்கும் முன்னெடுக்க சொல்லியிருக்காங்க. என்னென்ன வழிகளில் இதை சட்டப்பூர்வமாக நம்ம தடுக்க முடியுமோ அந்தந்த வகையில் தடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கர்நாடகாவில் இது தேவையில்லாமல் ஒரு இன்டர்ஸ்டேட் இஷ்யூவை இவங்க உச்சநீதிமன்றம் சொன்னது என்னென்னா அவங்க டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் பிளான் தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் இவங்க தேவையில்லாமல் இதை இப்போ இதை அந்த இடத்துல பூமி பூஜை செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. முதல்வர் கண்டிப்பாக இது சம்பந்தமாக சட்டப்பூர்வமான கடுமையான நடவடிக்கை எடுக்க அனைவரும் அறிவித்திருக்கிறார். அடுத்த சில நாட்கள் அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். கண்டிப்பாக இது எந்த அளவிலும் மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு 1% கூட இடம் கொடுக்காத அளவில் அதுக்கான அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். இல்லை, அது அவங்களுடைய ஸ்டாண்டாக இருக்குது. பட் நம்ம தமிழக முதல்வருடைய ஸ்டாண்டில் ரொம்ப கிளியராக இருக்காரு.
முதல்வர் கண்டிப்பாக இதில் எந்த அளவிலும் அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகளும் இருக்கும். ஏன்னா சட்டப்பூர்வமாக நம்ம உச்சநீதிமன்றத்திலையும் நேஷனல் இது கிரீன் ட்ரிபியூனல்லையும் நம்ம வந்து பசுமை தீர்ப்பாயத்திலையும் நம்ம போய் முறையிட உள்ளோம். ஒவ்வொரு இடத்துலையும் என்னென்ன மாதிரியான வழிகாட்டுதலையும் முதல்வர் ஆல்ரெடி எங்கள் காலையில் கொடுத்துருக்காரு. அதன் அடிப்படையில் நாங்கள் நடவடிக்கை மின்தடை எந்த அளவுக்கு சார் ரெக்டிஃபை பண்ணியிருக்கோம்? மின்தடை எந்த அளவுக்கு ரெக்டிஃபை பண்ணியிருக்கோம்? இல்லை, அது ஏற்கனவே சொல்லியாச்சு. நீங்கள் கடந்த ஒவ்வொரு நாட்களையும் பார்த்துருப்பீங்க. அதுக்கான இது வந்து மின் தட்டு எங்கெங்கெல்லாம் வந்து அந்த ரிப்பேர்னால இஷ்யூ இருக்கோ அதெல்லாம் சார்ட் அவுட் ஆகிட்டே தான் வந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதுக்கான சேஞ்ச் பார்த்துட்டே தான் இருக்கீங்க. தினமும் அதற்காக தான் எல்லாரும் பணியாற்றிட்டு இருக்கோம். வெகு விரைவில் ஏன்னா நிறைய இடத்துல ப்ராப்ளம் வந்து லெகசி இஷ்யூ, அது இல்லாமல் ஒரு சில இடத்துல தேவையில்லாமல் வாண்டடாக செய்கிற மாதிரியான நிகழ்வும் பார்க்குறோம். அதில் போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அங்கங்கே எங்கெங்கெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறோம் அதெல்லாம் போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க சொல்லியிருக்கோம். இன்றைக்கி ஒரு சில இடத்துல கொடுத்துருக்காங்க. அதோடைய யாருன்ற நபர்கள் ஐடென்டிஃபை பண்ணால் அது கண்டிப்பாக முன்கூட்டி அறிவிக்க முன்னாடியே இந்த முன்கூட்டி அறிவிப்பு வர முன்னாடியே பவர் கட் நிறைய இடத்துல இருக்குன்னு சென்னையில் பல இடங்களில் பப்ளிக் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இல்லை, பவர் கட் வந்து உங்களுக்கு வர்றதுக்கான ரீசன்ஸ் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதிகமான இதில் ஜம்பர் இஷ்யூ, ஃபியூஸ் ஆஃப், இந்த மாதிரி நிறைய இஷ்யூ சொல்லியிருக்காங்க. இது ஏன் ஏற்படும் தான் பார்க்குறோம். நிறைய இடத்துல லோடு வந்து அதிகமான லோடு சப்ளை ஆகுது. ஏன் சப்ளை ஆகுதுன்றத பார்ப்போம். ஒரு சில பேர் தவறு செய்திருந்தால் அவர்கள் மீது அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம், இது பண்ணியிருக்கோம், நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. வேறு சில காரணங்களில் இந்த மாதிரி அங்கங்கே பழுதடைஞ்சால் அதை பழுதடைவதை சரி செய்ய 7 டீம் வந்து மொபைல் டீம் போட்டிருக்கோம். அந்த மொபைல் டீம் வந்து நீங்கள் 5 நாட்களுக்கு முன்னாடி டிலே ஆச்சு, 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆன விஷயங்கள்லாம் உடனே சரி செய்வதற்கான பணிகள் அந்த மொபைல் டீம் செஞ்சுருக்காங்க. கடந்த 2 நாட்களாக எந்த இடத்துலையும் பழுதானால் உடனே சரி செய்வதற்கான பணிகளை உடனே மொபைல் டீம் போய் அங்கே போய் அட்டன் பண்ணி அந்த இன்ஜினியர்ஸ் மொபைல் டீமில் அந்த இன்ஜினியர்ஸ் எல்லாம் எக்யூப்மெண்ட்ஸோடு இருப்பாங்க, அவங்க போய் சரி பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த மொபைல் டீம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான வேலைகளை வந்து செஞ்சுட்டு வரோம். சீக்கிரம் அதையும் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டோம்னா ஓரளவு இந்த மாதிரியான பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கான போதுமான டீம்கள் வந்து களத்தில் இருப்பாங்க. கண்டிப்பாக எங்கெங்கெல்லாம் அதற்கான இது இருக்கோ அங்கெல்லாம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லியிருக்கோம். இப்போ இன்றைக்கி மதுரையிலே ஒரு இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. அதை வந்து அங்கே இருக்க ஏஐ வந்து பார்த்துட்டு இன்ஃபார்ம் பண்ணாங்க. உடனே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லியிருக்கோம். எங்கெங்கெல்லாம் தேவையில்லாமல் இந்த மாதிரி மின் தடைகள் ஏற்படுத்த ஒரு சில நபர்கள் முயல்கிறார்களோ அவங்க அந்த மாதிரி இதெல்லாம் சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இல்லை, 2.5 ஏக்கருக்கு கீழே இருக்க இல்லை 2.5 ஏக்கர் கீழே இருக்கிற பயிர்க்கடன்கள் அவ்வளோதான். 2.5 ஏக்கர் கீழே பயிர்க்கடன்கள் வாங்கிடலாம். 5 ஏக்கர் கீழே அதாவது சிறு குறு விவசாயிகள் பயிர்க்கடன்களுக்கான தள்ளுபடி தான் இப்போ அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ அதன் மூலமாக இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 14,96,000 பேர் பயிர்க்கடன் வாங்கியிருக்காங்க. அதில் 14,22,000 விவசாயிகளுடைய பயிர்க்கடன்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு. அதாவது 80% அளவுக்கான விவசாயிகளுடைய பயிர்க்கடன்கள் மொத்தமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. இது மிக ஒரு இல்லை, அது வந்து ஒரு பர்சனல் மோட்டிவ். அது கொலை நடந்த சில மணி நேரங்களுக்குள்ளேயே அந்த குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு அவங்களுடைய செக்யூர் பண்ணி எல்லாத்தையும் அவங்க வந்து கமிஷனருடைய அறிவிப்பும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி கமிஷனரேட்லேருந்து எங்கெங்கெல்லாம் தனிப்பட்ட காரணங்கள் நடக்கும் கொலைகளுக்கு துரிதமாக காவல்துறை செயல்பட்டு, ஏன்னா முதலுடைய ஆணைக்கிணங்க எல்லாமே செயல்பட்டு உடனடியாக கைது நடவடிக்கை எல்லாம் நடந்துட்டுருக்கு. எங்கெங்கெல்லாம் இப்போ நீங்கள் கோயம்புத்தூர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக முதல்வர் 2 நாட்கள் எங்கள் அனைவரையும் முறைக்கி விட்டுருக்காங்க. மிக துரிதமாக இந்த வழக்குகள் முடிக்கப்பட வேண்டும், உச்சபட்ச தண்டனை வழங்கப்பட வேண்டும். அதற்கான அனைத்து விதமான சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்காக அனைத்து வேலையும் செஞ்சுட்ருக்கோம். இதை கண்டிப்பாக இது மாதிரியான நிகழ்வுகளை தடுப்பதற்காக இந்த மாதிரி இதெல்லாம் தடுப்பதற்கான நடவடிக்கைகள் கண்டிப்பாக வந்து எடுக்கணும். இல்லை, இப்போதைக்கு பயிர்க்கடன் மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. கூட்டுறவு பயிர்க்கடன் இல்லை, அதில் உள்ள நிறைய கடன்கள் வந்து ஏற்கனவே வந்து குறைக்கப்பட்டு தான் இருக்குது. ஏன்னா நகைக்கடன்கள் வந்து அங்கே குறைக்கப்பட்டு தான் இருக்குது. பயிர்க்கடன்கள் நேரடியாக அந்த சாகுபடிக்கான பயிர்க்கடன்கள் மட்டும்தான் நம்ம இப்போ தள்ளுபடி செஞ்சுருக்கோம். வந்த 15-20 நாட்களே வந்து தொடர்ச்சியாக வந்து இத்தனை கொலைகள்னு சொல்லிட்டு எதிர்கட்சி வந்து தொடர்ச்சியாக குற்றம் சுமத்துறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க சார், அதுக்கு என்ன சார்? இல்லை, எந்த விதத்துலையும் சட்ட ஒழுங்கு சீர்கேடுக்கான எந்த இதுவும் நடக்கலை. ஒவ்வொரு நாளும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ எங்கேயாவது இப்போ குட்கா இல்லை போதைப் பொருட்கள் எல்லாத்துக்கும் வந்து ரைடுகள் முன்னாடி விட இப்போ அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு. காவல்துறை அங்கங்கே ரைடு நடந்துகிட்ருக்கு. தேவையில்லாத இடத்துல டாஸ்மாக் இருந்தால் உடனடியாக மூடப்படுது. தேவையில்லாத இடத்துல வந்து விதிமுறைகள் மீறி செயல்படும் மதுபான கூடங்கள், அதாவது பார்கள் வந்து அங்கே மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அங்கங்கெல்லாம் மூடப்பட்டு வருது. எங்கெங்கெல்லாம் இந்த கடைகளில் குட்காலாம் விற்கப்படுதோ அங்கெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய இடத்துல சீல் வைக்கப்பட்டு வருது, அங்கங்கே பிடிக்கப்பட்டு வருது. எல்லா இடத்துலையும் போதை மருந்துகள் எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் ரைடு பண்ணப்பட்டது. சட்டம் ஒழுங்கை சரி செய்யும் விதத்தில் முதல்வர் அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்துகிட்டு வராங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் அதற்கான முன்னேற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. எதிர்கட்சிகள் அதிமுக அது வந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு தொடர்புடைய நிறுவனம் அப்படின்னு சொல்லுவேன்.
அதன் மீது என்ன நடவடிக்கை எடுக்கும்? இல்லை, அதுக்கான சீல்டு கவரில் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி காலையில் இருந்த மீட்டிங்கில் பெரும்பாலான வெண்டர்ஸும் இவங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணது என்னன்னா, கடந்த 5 ஆண்டுகளாக மொத்த அரசே வந்து ஒரு சில நிறுவனங்களுக்கு ஃபேவர் பண்ணுற மாதிரி ஒரு சில நிறுவனங்கள் பயன்படும் வகையில் டெண்டர் பாலிசியை மாற்றப்பட்டிருக்கு. அவங்க வந்து தனியாக அவங்களே வந்து அந்த டெண்டர் எடுக்கிறபடியாக இந்த அரசே துணை நின்றுருக்கு. முறைகேடுகள் நிறைய நடந்திருக்குன்னு சொல்லி அவங்களே ஓப்பனாக சொன்னாங்க. சோலார் பாலிசியில் நிறைய வந்து அவங்க ஒரு சில நபர்கள், அதாவது நீங்கள் சொன்ன அந்த முன்னாள் அமைச்சருடைய அவரும் அவர் கூட இருந்தவங்களும் எதுவும் நேரடியாக குற்றம் சாட்டினாங்க. அதுக்கான சீல்டு கவரில் நிறைய ரிப்போர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இதை ஆய்வு செய்து சட்டப்பூர்வமான நடவடிக்கை நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். லாஸ்ட் 2 திராவிட கட்சிகளும் உங்கள் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறது இந்த குதிரை பேரத்தை நடத்தியிருக்கிறீங்க அப்படின்னு ஆணித்தரமாக சொல்கிறாங்க. முன்னாள் முதலமைச்சர் இருவரும் சொல்கிறாங்க. இல்லை, ஒரு விஷயத்தை நான் திரும்ப சொல்கிறேன். எந்த விதத்திலும் குதிரை பேரமோ எதுவும் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. 100% மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்து இப்போ இந்த நேரத்தில் தேர்தல் வைத்தாலும் 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் மக்கள் எங்களை வெற்றி பெற வைப்பார்கள். அதில் எந்த மாற்றம் கிடையாது. எந்த இடத்துல குதிரை பேரம் செய்ய வேண்டிய அவசியம் யாருக்குமே கிடையாது. இங்கே எங்கள் முதல்வர் மீது 100% மக்கள் நம்பிக்கை வச்சுருக்காங்க. அவர்கள் கட்சி மீதும் அவர்கள் கட்சியில் இருக்க தலைமை மீதும் நம்பிக்கை அவங்களே ரிசைன் பண்ணுறாங்க. ரிசைன் பண்ண பிறகு அவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அவங்களோட முடிவு எடுக்கிற பிறகு அதை தடுப்பதற்கான எந்த இதுவும் நாங்கள் செய்ய முடியாது. ஸோ அவங்களா வந்து அவங்க கட்சியில் இருக்கிற குழப்பங்களை பார்த்து, அவங்க கட்சியில் இருக்கிற நிலைகளை பார்த்து அவங்க ஒரு ரெசிக்னேஷன் பண்ணுறாங்க. அவங்க ரிசைன் பண்ணிவிட்டு அவங்களே வந்து பார்க்குறாங்க. ரிசைன் பண்ண பிறகு தான் வந்து பார்க்குறாங்க. ஸோ அதை யார் தடுக்க முடியும்? ஸோ இதெல்லாம் யாரும் தடுக்கிறதுக்கான எந்த சாத்தியக்கூறும் கிடையாது. ஸோ அது வந்து அவங்களுடைய கட்சியில் உள்ள தலைமை தான், அவங்களுடைய ஸ்திரத்தன்மையிலேருந்து அவங்க தலைமை வந்து இப்போ சரியாக இல்லாத காரணத்தில் தான் இது போன்ற முடிவுகள் அங்கே உள்ள கட்சியில் உள்ள தொண்டர் எடுக்காங்க. நீங்கள் போய் அதிமுக எல்லாத்தையும் கேட்டு பாருங்கள், அங்கே உள்ள எல்லா தொண்டர்களையும் கேட்டு பாருங்கள். இங்கே வந்து பார்க்குறவங்கெல்லாம் அவங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. அதிமுக தொண்டர்கள், அதிமுக கீழே இருக்க நிர்வாகிகள் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. அவங்க கட்சி விவகாரத்தில் தலையிட எங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது, அதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அதை பற்றி பேச வேண்டியது தேவையில்லை. அந்த கட்சி விவகாரத்தில் நாங்கள் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை. பட் அங்கேருந்து வர்றவங்க ரிசைன் பண்ணிட்டு வந்து சந்திக்கிறாங்கன்னா அதை நாங்கள் எப்படி தடுக்க முடியும்? சார், இந்த 3 எம்எல்ஏக்கள் தானா இல்லை வேறு எம்எல்ஏக்கள் வர வாய்ப்பு? அதை பற்றி நம்ம பேச முடியாது. ஏன்னா அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், அது அந்த கட்சியோடைய விஷயம். அதில் ரிசைன்மெண்ட் வர்றவங்க அவங்களுடைய தனிப்பட்ட முடிவுகள். அதை பற்றி நாங்கள் யாரும் கமெண்ட் பண்ண முடியாது. சார், கடந்த சில நாட்களாகவே தலைமைச் செயலகத்தில் வந்து இணையறதுன்றது வந்து தொடர்ச்சியாக நடைபெற்றது. இன்றில்ல, கடந்த சில நாட்களாகவே தொடர்ச்சியாக அதுக்கு கட்சி சார்பில் எதனா அறிவிப்பு வழங்கியிருக்காங்களா, இல்லை எப்படி சொல்லுங்கள்? இல்லை, அது எல்லா காலகட்டத்திலையும் வந்து அங்கங்கே இருக்கிற அமைச்சர்கள் அவங்கள வந்து சந்திக்கிறது, எல்லாரும் சந்திக்கிறது வழக்கம்தான். ஒவ்வொரு இடத்துலையும் வந்து சந்திக்கிற வழக்கம்தான். கண்டிப்பாக இது வந்து வேறு கட்சிகள் மாற்று கட்சியிலேருந்து தான் அதிகமாக வந்து சந்திக்கிறார்கள். நாங்களும் அதை வர்றவங்கள்ட்ட அறிவுறுத்திட்டு தான் இருக்கிறோம். இது இப்போ சொல்லிட்டு தான் இருக்கோம். அங்கங்கே மாவட்ட செயலாளர் போய் சந்தித்து அவங்க முன்னாடி இணையணுன்றத அறிவுறுத்தலை நாங்கள் எல்லாத்தையும் செஞ்சுட்ருக்கோம். எங்கேயும் அந்த மாதிரியான இதெல்லாம் செய்யலை. வர்றவங்களே அங்கங்கே கட்சி மாவட்ட செயலாளரை சந்தித்து அவங்கள்ட்ட போய் இணைங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக இல்லை, அது அவங்க தான் முடிவு பண்ணணும். அது இப்போ தான் சந்திச்சிருக்காங்க. ஒரு தனிப்பட்ட சந்திப்பு அவங்க முடிச்சுட்டு அவங்க சந்திச்சிருக்காங்க. அது என்ன அறிவிப்புகளோ அது வந்து எங்களுடைய பொதுச் செயலாளர் அப்படிலாம் இல்லைங்க. தமிழக தாவக நிர்வாகிகள் இல்லை, பொதுமக்கள்னு வச்சுக்கோங்க. பெரும்பாலான இடத்துல பொதுமக்கள் தான் வந்து நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாருக்குள்ளே பொதுமக்களே போய் பார் எப்படி இப்போ ஓப்பன் பண்ணலாம்னு கேட்டிருக்காங்க. உடனே நீங்கள் தாவக நிர்வாகிகள்லாம் சொல்லாதீங்க.